எனக்கு இருக்கிற 4 மணி நேரத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நம்மளுடைய கோச் S3 கோச். ஸோ நம்ம சீட் வந்து அந்த கண்ணுக்குட்டி போகவே மாட்டோம். ஐயோ, இன்ஜினுக்கு ஆப்போசிட்லேயே வருது. ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் டிலேவாக வந்து சாம்பாரேக்கில் அரைவ் ஆயிருக்கு. எப்படி ஒருத்தர் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். நம்பர் 12468 லீலன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸை நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. ஸோ இது எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தோடைய கேபிட்டல் சிட்டி, அதாவது பிங்க் சிட்டின்னு சொல்லப்படுற ஜெய்ப்பூர்லேருந்து ஜெய்சல்மர்லேயும் ஓடுற ஒரு ட்ரெயினுங்க. ஸோ பர்டிகுலர் ட்ரெயின் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் டெய்லி 4:30 மணிக்கு ஜெய்ப்பூர் ஜங்ஷன்லேருந்து ஜெய்சல்மர் வரலையும் ஓடக்கூடிய ஒரு வண்டிங்க. அதெல்லாம் ஓகே. நான் என்னத்துக்கு இங்கே ட்ரெயினில் இருந்து இன்டர்வியூ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் வந்தேன் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அடிச்சு பிடிச்சி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேங்க. ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. 4:30க்கு நம்மளுக்கு ட்ரெயின் எடுப்பாங்க. பிளாட்ஃபார்ம் போய் செக் பண்ணிவிட்டு ஏற வேண்டியதான். ஸோ ரிசர்வேஷன் பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக என்ன காரணம் தெரில, இவருடைய பேச எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அவர் திருடாரா காணாமல் போயிட்டாரா தெரியல. ஸோ எனக்கு இருக்கிற 4 மணி நேரத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். லீலன் எக்ஸ்பிரஸ் எங்கே நிற்கிதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம கரெக்டாக எங்கே போகிறோன்றதை சொல்லிட்டேன். ஜெய்சல்மர் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து பாலைவனம் இருக்குங்க. நம்ம ஜெய்சல்மருக்கு போனால் தான் நம்ம பாலைவனத்தை பார்க்க முடியும் ராஜஸ்தானில். ராஜஸ்தான்னா பாலைவனம்னு கிடையாது. இப்போ இருக்கிற ஜெய்ப்பூர், ஜோத்பூர், உதய்பூர்லாம் வந்து நீங்கள் கோட்டை பார்க்கலாம். நம்ம பாலைவனம் பார்க்கணும்னா இந்த ஜெய்சல்மர் போனால் தான் முடியும். லீலன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ இதான் இன்ஜின். ஸோ இது என்ன இன்ஜின் சொல்லிட்டு உங்களுக்கு படிச்சு பார்த்து சொல்கிறேன். இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை நமக்கு. ஓகே WDP 4D டீசல் லோக்கோல தான் நம்மளுக்கு ரன் ஆக போகுது. சரியான கூட்டமாக இருக்குது அன்ரிசர்வ்டில். ஃபைனலி நம்மளுடைய கோச்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கோச் S3 கோச். ஸோ நம்ம சீட் வந்து 17 இதாக இருக்குது பாருங்கள். ஸோ அதான் நம்மளுடைய கோச்சு. இன்னும் ஒரு 7 மினிட்ஸில் நம்மளுடைய வண்டியை எடுத்துருவாங்க. வண்டிகளை உட்காந்து நம்ம காலில் வச்சு வண்டிகளை உட்காந்து நம்மளுடைய இதை கண்டினியூ பண்ணலாம். சீட்டை யாராவது பிடிச்சிட்டாங்களா? பொதுவாக வந்து இப்போ நம்ம டெல்லியில் சரி, நம்ம நார்த் இந்தியா போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறோம் இங்கிலீஷில் நார்மல் 1 2 3 தான் சொல்கிறோம். அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துமே இங்கிலீஷில் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. வேணும்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. செம்ம கடுப்பாகுதுங்க. பீச்சே ஆகுனே ஏதோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்டே போய் கேட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து பிடிச்சி கரெக்டாக 4:30க்கு நம்மளுடைய வண்டியை எடுத்துட்டாங்க. ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் 1 மினிட் கூட டிலே கிடையாது. காலைல 5 மணிக்கு பாலைவனத்தில் தான் எழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோச்சில் பாருங்கள், நம்மளுக்கு அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர்லாம் கிடையாதுங்க. ஸ்லீப்பர் கோச்சுன்னு தான் பேர். சீட்டு மட்டும் தான் ஸ்லீப்பர்ஸ் இருக்குது. மற்ற ஃபெசிலிட்டிஸ் இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர்லாம் வைக்கவே இல்லை. லீலன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் தாங்க. ஸ்லீப்பர் கோச்சுக்கு 415 ரூபா. இதில் எனக்கு ரிசர்வேஷன்லாம் சேர்த்து ஒரு 430 ரூபா வந்து எனக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து ஜெய்சல்மர், அதாவது இந்த டிசர்ட் பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தாங்க ட்ரெயினே ஓடுது. இதில் ரன்ஸ் டெய்லின்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்ரெயின் ஓடுது. இதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா காலையில் 2 ட்ரெயின் அட் டைமுக்கு கிளம்பும் பாருங்கள். ஸோ சாயந்தரம் 4:30 மணிக்கு இருக்கிற ஒரே ட்ரெயின் இந்த லீலன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். அடுத்தது ஷாலிமர்னு ஒன்று இருக்குது. பட் அந்த ஷாலிமர் வந்து பார்த்திங்கன்னா 5:45 தான் எடுக்கிறாங்க. அது 5:45 எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல 5:30க்கே போய் ரீச் ஆகிடுவோம். வந்து ஒரு 4 நாள் தான் ஓடும். இப்போ நம்ம லீலன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்திங்கன்னா கிட்ட 21 ஸ்டேஷன் 700 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த நம்மளுடைய ஸ்டேஷன் வந்து பொலேரா ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் சாயந்தரம் 5:25க்கு வருது. இப்போவே சாம்பார் லேக்குன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. இது எங்கே கேள்விப்பட்ட பேராக இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 19, எனக்கு வந்து 17. ஸோ லோயர் பர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோயர் பர்த்துனாவே வந்து அண்டர்ஸ்டுட் பாருங்கள். லோயர் பர்த்துனாவே விண்டோ சீட் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்லி அண்டர்ஸ்டுட். பட் அவங்க வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தாங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், இது மாதிரி
லோயர் பர்த் அப்படின்னு சொன்னேன். பட் நம்பர் வந்து நான் உட்காந்துருக்கிற சீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லோயர் பர்த் வந்து உள்ளவங்க வந்து விண்டோ சீட்டுக்கிட்ட உட்காருவாங்க. ஸோ அவங்களுக்கு தலைக்கு மேலே 19 வச்சோடனே இது பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துச்சு. ஸோ உடனே இருந்தாலும் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ஸோ உடனே என்ன பண்ணிட்டேன், நான் கூகுளில் ஹூ ஹேஸ் விண்டோ சீட்ஸ் ரைட்ஸ் இன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இன் எவ்ரி கிளாஸஸ் லோயர் பர்த் ட்ராவலர் ஹேஸ் ரைட்ஸ் டு விண்டோ சீட் அப்படின்னு போட்டுருந்தது. அப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக வந்தது. அஞ்சு 20க்கு வர வேண்டிய ட்ரெயின் 27க்கு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஸோ இதான் பொலேரோ ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணனா நம்மளுக்கு அஜ்மீர் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிவிஷன் பிரியுங்க. ஸோ இந்த டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மீருக்கு வந்து போகிற லைனு. ஸோ இது வந்து மெயின் ஜங்ஷன். ஸோ அஜ்மீர் போவோம். இந்த பொலேரோ ஜங்ஷன்லேருந்து நம்மளுக்கு அஜ்மீர் போகிறதுக்கான இது வருங்க. ஓ மை காட், அந்த கண்ணுக்குட்டி போகவே மாட்டோம். ஐயோ, இன்ஜினுக்கு ஆப்போசிட்லேயே வருது. கடைசி நகர்ந்துருச்சு. இந்தப்போ நம்ம கிட்டத்தட்ட சாம்பார் லேக்குக்கு கிட்ட வந்துட்டோங்க. ஸோ பட் லேக்கை பார்க்க முடியுமான்னு தெரில. சாம்பார் லேக்ஸ் ஜங்ஷன் வந்துடும். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் கண்டிப்பாக பார்க்கலாம். மேபி இந்த ட்ராக்குக்கு பக்கத்தில் லேக் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும்ல. வெயில் காலத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து ரெட்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போங்க சாம்பார் லேக் ஜங்ஷன் வந்துடுச்சு. ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் டிலேவாக வந்து சாம்பார் லேக்கில் அரைவ் ஆயிருக்கு. பட் உடனே எடுத்துருவாங்க. 2 மினிட்ஸ் ஹால்ட் இருந்தால் கூட உடனே எடுத்துருவாங்க. சாம்பார் லேக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த பொகேரா ஜங்ஷன்லேருந்து சாம்பார் லேக் ஜஸ்ட் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்பலாம் இல்லை. ஸோ இந்த சாம்பார் லேக் வந்து பார்த்திங்கன்னா மேபி சாம்பார் லேக் அதுவாக கூட இருக்கலாம். நான் கடல்னு சொன்னது மேபி லேக்காக கூட இருக்கலாம். ஏன்னா நான் வந்து புக்கில் படிச்சிருந்தேன் இல்லையா சாம்பார் லேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை டைரெக்டாக பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஸோ இந்த சாம்பார் லேக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே ரெட்டாக தான் இருக்குமா. பட் இப்போ தண்ணி இருக்கான்னு தெரியல. இதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து சாம்பார் சால்ட் லேக்குங்க. இந்தியாவில் இருக்கிற பெரிய லேக்கில் இதுவும் ஒன்று. ஸோ லீகலி ஐ திங்க் லேக்குன்னு தான் நினைக்கிறேன். யாஸ் லேக் வந்துடுச்சு, வாங்க பார்க்கலாம். தமிழ் தொலைக்காட்சிகளில் இப்போ நம்ம பார்க்குற இந்த சாம்பார் லேக் வந்து நான் 10th ஸ்டாண்டர்டில் படித்த போது கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரெட் கலரில் இருக்கும். சாம்பார் சால்ட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஏரியில் உள்ள நீர் எல்லாமே வந்து சால்ட்டாக தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் டன் வந்து சால்ட் வந்து பெர் இயருக்கு வந்து இந்த ஏரியிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஏரியில் இந்த ஏரி தாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த ஏரியோட லென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். இதனுடைய அகலமே 7 கிலோமீட்டர். டோட்டல் இதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 9 அடி தான். ரொம்பலாம் பெரிய ஆழம்லாம் கிடையாது. மினிமம் 2 அடி, மேக்சிமம் 9 அடி தான். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டே போனேன். ஸோ இதனுடைய போக போக பார்க்கும்போது இதனுடைய நிறத்தெல்லாம் பாருங்களேன், ரொம்ப சேஞ்சாக இருக்கும். சூப்பராக இருந்தது லைவ்ல பார்க்கும்போது.
வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாகர் டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தது. வண்டி டிலேவாக வந்திருக்கு. வர வழியிலே அதாவது நம்ம ஒரு சாம்பார் லேக் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமே வந்து ரொம்ப வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மக்கானா ஜங்ஷன் பார்த்தீங்களா, இங்கே வந்து 3 நிமிஷம் வந்து ஹால்ட் இருக்குது. பட் ஒரே நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க வண்டியை. ஜோத்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் வரலையும் ஓடுற ஒரு மெமோ. எப்படி கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஏன் இப்படி பார்க்குறாரு? இங்கே சாப்பாடு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா ஒன்று கூட விற்கலைங்க. ஈவன் ட்ரெயினில் கூட வந்து சாப்பாடு விற்பாங்களே, அது கூட விற்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு நமக்கு மேஜர் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிகானர் ஜங்ஷன்ஸ் வந்து மேஜர் ஸ்டேஷனுங்க. இது வந்து 11 மணிக்கு 11:05க்கு போயிட்டு ரீச் ஆகுது. ஸோ அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லால்கர் ஜங்ஷன். ஸோ இது ரெண்டுமே மேஜர் ஸ்டேஷன் தான். நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கல. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் அப்போ அந்த விண்டோ இஷ்யூ சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்க வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாப்பாடு பிளாட்ஃபார்மில் அவங்க அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஸோ அது வெரி ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம். ஜஸ்ட் 30 rupees. राजस्थान पूरी ओपन मनी का मंदिर का नाम क्या? कन्नी माता। कन्नी माता इस माता जी के आगे ना चूहे घूमते हैं. ओके. தேஷ்முக் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கன்னிமாதா மந்திர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலாம். அதாங்க திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே உள்ள ராஜஸ்தான் கோவிலில் பயங்கர இதாக இருக்குது, செலிப்ரேஷன் போயிட்டுருக்குங்க. ஸோ அங்கங்கே ஸோ நம்ம இப்போ வந்து நாகர் ஸ்டேஷனில் நம்ம டிஃபன் வாங்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெயின் ஆல்மோஸ்ட் வந்து பிகானர் ஜங்ஷன் கிட்ட போகுது. 11 மணி ஆயிடுச்சு. சரி இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். 50 rupeesக்கு எப்படி ஒருத்தருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இது பூரி சப்பாத்தி மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கிழங்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பக்கா இது ஆல்ரெடி ராஜஸ்தானி இதுவும் ராஜஸ்தானி. Yep, you take this. You take this one. Not onion. Oh, Pure veg no. Veg, pure veg. So pure veg. 60% of the people வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான். பிகானர் ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷனில் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு இதோ அந்த டஸ்ட்பினில் கொண்டு போயிட்டு நம்மளுடைய கப்பை போட்டு வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டேஷன், அதாவது 6 பிளாட்ஃபார்ம் மட்டுமே இருக்கிற ஒரு குட்டி ஸ்டேஷன் இது. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு 10-15 ட்ரெயின் வந்து இந்த வழியாக கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம வண்டி ஆன் டைம்லேயே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஹால்ட் வந்து ஒரு 15 நிமிஷம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லால்கர் ஜங்ஷன் சொல்லிட்டு இன்னொரு மேஜர் ஸ்டேஷன் வரும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே போய் நம்ம ரீச் ஆகிடுவோம் அந்த ஸ்டேஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லால்கருக்கு அப்புறம் போய் தூங்கிட வேண்டியதாங்க. ஸோ அதுக்கப்புறம் விடிய காலம்பரம் 5 மணிக்கெலாம் நம்ம வந்து மறுபடியும் எழுந்திரிச்சு ஜெய்சல்மர் ரீச் ஆகிட வேண்டியதான். ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு கொண்டு வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 12.5 மணி நேரம் நம்ம வந்து இதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பிகானர் ஸ்டேஷன் வந்து பார்த்தோம் இல்லையா, பிகானர் ஜங்ஷன்லேருந்து ஜெய்சல்மர் வரலையும் நம்மளுக்கு டெசர்ட் ஏரியா. ஸோ அதை வந்து நைட்டில் என்னால் பார்க்க முடியல. இதுவே பகலில் போயிருந்தோன்னா கண்டிப்பாக பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த லீலன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரிட்டன் வந்து மிட் நைட்டு 12:30 மணிக்கு எடுக்கிறாங்க. ஸோ 12:30 மணிக்கு எடுத்து காலையில் 6 மணி கிட்டத்தட்ட வந்து பிகானர் ஜங்ஷன் போய் ரீச் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா நம்ம வந்து டெசர்ட் பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து டெசர்ட் ஏரியா தான். ஸோ இப்போ இந்த ஜெய்சல்மர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இங்கே வர ட்ரெயின் டைமிங்ஸு அண்ட் தென் இது எல்லாமே ஓரளவுக்கு இதுவாக வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு. இங்கே வர ட்ரெயின் டைமிங்கு அண்டு ஸ்டேஷன் எல்லாமே வந்து அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லைங்க. இது ஒரு டெசர்ட் ஏரியா அப்படின்றதுனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு
லோ கிரேடில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜெய்சல்மர் வந்து ஒரு பெரிய ஸ்டேஷன் நினச்சிட்டு நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டேஷன் வந்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 1லேருந்து 2 கிலோமீட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அப்படியே இங்கேருந்து நம்ம ஆட்டோ கிட்ட பிடிச்சி நம்ம சிட்டிக்குள்ளே போக வேண்டியதான். பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து பாலைவனத்தில் மீட் பண்ணலாம். அதுவரை டாட்டா, பை பாய்.